ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு செல்கின்ற பேருந்து தீப்பிடித்து எரிந்தது. என்ன காரணத்தினால இந்த பேருந்து தீப்பிடித்து எரிந்தது? இந்த பேருந்துல மொத்தம் எத்தன பேர் பயணம் செஞ்சாங்க? இதுல எத்தன பேர் உயிர் தப்புனாங்க? எத்தன பேர் உயிர் இழந்திருக்காங்க? இப்போ காவல்துறை அதிகாரிகள் விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிட்டு வராங்க? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்டோபர் 24, 2025 அதிகாலை 3 மணி அளவுல ஆந்திர பிரதேசத்தில் நடந்துச்சு. இந்த பேருந்து எங்க இருந்து எங்க போயிட்டு இருந்த பேருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேசத்தின் கண்ணூர் மாவட்டத்தின் ஹைதராபாத் நகரில் இருந்து பெங்களூரை நோக்கி சென்ற தனியார் ஸ்லீப்பர் பேருந்து திடீர்னு தீப்பிடித்து எரிந்தது. சரியா? இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர் 24, 2025 ஒரு அதிகாலை சரியா 3 மணி அளவுல தான் தீப்பிடித்து எரிந்துச்சு. சரி, என்ன காரணத்தினால தீப்பிடித்து எரிந்துச்சு? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் கரெக்டா எந்த இடத்துல வச்சு நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கர்னூல் மாவட்டத்தின் சின்ன தேகுரு கிராமத்துக்கு உட்பட்ட ஒரு நெடுஞ்சாலையில, அதாவது ஹைவே ரோடு சொல்லுவோம்ல, அந்த நெடுஞ்சாலையில தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் சும்மா போயிட்டு இருந்துகிட்டு தீப்பிடிச்சு எரியல. அதாவது இந்த பஸ் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்குது. மோதின ஸ்பீட்ல அந்த இருசக்கர வாகனம் சைட்ல விழாம என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்கு அடியில போயிருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இருசக்கர வாகனம் பஸ்ஸுக்கு அடியில உள்ள இந்த பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல, அத உடைச்சிருக்குது. சரியா? அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன விரிசல் விட்டது காரணத்தினால அந்த பெட்ரோல் டேங்க் வெடிச்சு பஸ்ஸ தீ பத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இது எப்படி தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் கொஞ்சம் கொஞ்சமா தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டே இருந்திருக்குது. டிரைவருக்கு ஒரு ஃபீல் ஆயிருக்குது. அதாவது பஸ்ல ஏதோ சம்திங் நடக்குது. புகைமூட்டமா இருக்குது. அப்படிங்கிற மாதிரி வண்டி ஓட்டுனவருக்கு ஃபீல் ஆகுனனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்றாரு. உடனே பஸ் என்ன பண்றாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு பார்க்கும்போது தீ எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ தீ மெதுவா தான் எரிஞ்சிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாதனங்கள், அதாவது ஏசி, எலக்ட்ரிக்கல் நெறைய பொருட்கள்லாம் இருக்கும்ல, அது காரணத்தினால மடன்ட்டு ஃபாஸ்ட்டா தீ பத்த எரிய ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா அந்த டிரைவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு டக்குனு பஸ்ஸ விட்டுட்டு ஃபாஸ்ட்டா இறங்கி போயிட்டாரு. சரியா? மொத்தம் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த பஸ்ல மொத்தம் 41 பேர் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 41 பேர்ல டிரைவர் பக்கத்துல 2 பேர் இருப்பாங்கல்ல, டிரைவர் அவங்க பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க 2 பேருமே அவங்க சீட், அதாவது அவங்களுடைய வாசல் மூலமா வெளிய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த சம்பவம் பிற்பகல் 3, அதாவது அதிகாலை 3 மணிக்கு நடந்தனால, எல்லா மக்களும் அந்த பஸ்ல பயணம் செஞ்சவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் பஸ்ல ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சம்பவத்த அறிந்து கத்துறாங்க. அதாவது பஸ் தீப்பிடிக்குது, எல்லாரும் எழும்புங்க, எழும்புங்க அப்படிங்கிற மாரி கத்துறாங்க. கத்துன உடனே எல்லாருமே முழிச்சுட்டாங்க. முழிச்சு பார்க்கும்போது பஸ்ஸோட வாசல் பகுதி லாக்ல இருக்கு. லாக்ல இருக்கும்போது டிரைவர் இறங்கிட்டாரு. அந்த பதட்டத்துல தீ எரியுறதுல என்ன நடக்குதுன்னு, என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி பஸ்ல இருக்கிறவங்க வாசல் பகுதிய தட்டுறாங்க. தட்டி 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 பார்க்குறாங்க, தொறக்கல. அப்ப என்ன பண்றாங்க, உடைச்சிட்டாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் அந்தால வாராங்க. பாதி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால, ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னல் கிளாஸ் போட்டிருக்கும். அந்த கிளாஸ இடிச்சு 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 ஜன்னல் வழியோட தாவி இருக்காங்க. சரியா? இப்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 பேர்ல கரெக்ட்டா 21 பேர் தான் உயிர் தப்புனாங்க. 20 பேருக்கு அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பஸ்ல இருந்து உடல் கருகி உயிர் இழந்துட்டாங்க. சரியா? அதாவது வெளிய வரதுக்கே அவங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டுச்சு. வெளிய வர முடியல. அப்படியே அவங்க பஸ்ஸுக்குள்ள இருந்து உடல் கருகி இறந்துட்டாங்க. சரி, இந்த சம்பவத்த அந்த ஸ்பாட்ல மக்கள்லாம் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிராம பகுதி பக்கத்துல நடந்தனால, இந்த சம்பவம் வெடிக்கிறது, அதாவது பெட்ரோல் டேங்க் வெடிக்க சவுண்ட் கண்டிப்பா கேட்டிருக்கும். உடனே
தீ எரியறது பார்த்துட்டு கிராம பகுதியில உள்ள மக்கள் எல்லாருமே சூழ்ந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தங்களையாட்டு காப்பாத்துறாங்க. சரி காப்பாத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் குடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீ அணைக்கிறதுக்கு தீயணைப்பு வீரருக்கு தகவல் குடுக்குறாங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது மழை பெய்துட்டு இருந்துச்சாம். அப்போ இந்த மழை தண்ணியால வந்து தீ அணையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருக்காங்க. பட் தீ அணையல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு வீரர்கள வந்து அழைச்சிருக்காங்க. தீயணைப்பு வீரர்கள் எப்போ வந்தாங்க ஸ்பாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 4 மணிக்கு வந்திருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் கரெக்ட்டா 3 மணிக்கு இந்த பெட்ரோல் டேங்க் வெடிச்சு தீ பத்த ஆரம்பிச்சிருக்குது. 3, 3:30க்குள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த உள்ளூர் மக்கள் அங்க உள்ளவங்கள காப்பாத்தி வச்சிருக்காங்க. 4 மணிக்கு வந்து தீயணைப்பு வீரர்கள் ஸ்பாட்டுக்கு வந்து தீ அணைக்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 21 பேர் வெளிய வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சின்ன சின்ன காயத்தோட தான் அவங்க வந்து வெளிய வந்திருக்காங்க. அதாவது காயம்னு சொல்லும்போது ஜன்னல உடைச்சிருப்பாங்க. கையில வெட்டியிருக்கும். லைட்டா தீப்பட்டுருக்கும். இப்படிங்கிற மாரி பல காயங்கள் இருக்கும். குதிச்சிருப்பாங்கல்ல, அந்த குதிக்கும்போது கூட அடிபட்டுருக்கும். அப்படிங்கிற மாரி நெறைய இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம, இந்த 20 பேரு யாரு? அப்படிங்கிற மாதிரி அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவங்க எரிஞ்சு அப்படி இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்து ஃபர்ஸ்ட் அறிக்கை எப்ப வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரெக்ட்டா அதிகாலை 9 மணிக்கு தான் இந்த உயிரிழப்போட அறிக்கைய வெளியிட்டிருந்தாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 பேர் இந்த விபத்துல இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுலயுமே இன்னொரு குறிப்பா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 பேர்ல பாதி பேர்த்த தான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. யாரு அப்படிங்கிற மாரி கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. பாதி பேர் வந்து முகம் ரொம்ப கருகி, உடல் அடையாளமே காண முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. பட் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியுது அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் இவங்க யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, யாருடைய ஃபேமிலி அப்படிங்கிற மாரி கண்டுபிடிக்க முடியுதோ அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த பேருந்து வந்து தனியார் பேருந்து அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஆமா தனியார் பேருந்து. எந்த கம்பெனி சார்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது, காவேரி டிராவல்ஸ். அது தனியார் பேருந்தை சார்ந்தது தான். சரி, இப்போ குறிப்பா இந்த பஸ்ல முக்கியமா எந்தெந்த பிளேஸ்ல உள்ள பயணிகள் வந்து பயணம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெரும்பாலானோர் வந்து ஹைதராபாத் நிவாசிகள் சரியா? சிலர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க, அப்புறம் நெல்லூரை சேர்ந்தவங்க, ஹயத் நகர் ஆகிய இடங்களை சேர்ந்தவங்க சரியா? இதுல பலர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஊழியர்கள் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேலை தேடுவங்க, அப்புறம் குடும்பமா வந்திருப்பாங்கல்ல ஒரு ஊருக்கு போறது மாதிரி. அவங்களும் இந்த பஸ்ல பயணம் செஞ்சதாட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தீபாவளி ஊருக்கு போய் கொண்டாடிட்டு மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவாங்கல்ல அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள். சரி அடுத்த கட்டமா இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிவாரண உதவியும் குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேச அரசு முதல்வர் சந்திரபாபு நாயுடு உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா 5,00,000மும், எ காயமடைஞ்ச குடும்பத்துக்கு தலா 2,00,000மும் அப்படிங்கிற மாதிரி குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எவ்வளவு நிவாரணத் தொகை குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா ரூ. 2,00,000 காயமடைஞ்ச குடும்பத்துக்கு ரூ. 50,000 குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த 20 பேத்துக்கும் நம்ம கண்டிப்பா இரங்கல் தெரிவிப்போம். இந்த வீடியோ பார்க்குற நீங்க 20 பேர் உயிரிழந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீசென்ட்டா பஸ் ஆக்சிடென்ட் நெறைய நடந்துட்டு வருது. நெறைய பேர் உயிரிழந்துட்டு வராங்க. உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பை.